ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காருண்யா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு அப்படி இல்லைன்னா இதே ஜாதியாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஜாபுங்க. இப்போ மாதம் வந்து 48,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப வருடமாக வந்து வரன் தேடிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கிட்டு தான் வந்து திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்ததுனால இவ்வளோ வருடம் தள்ளி போட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்து நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கும். அதாவது அரசாங்க வேலையில் இருந்தாலும் ஓகே தான், தனியார் வேலையில் இருந்தாலும் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. மணமகன் வசதி ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகள் ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு விவசாய நிலைன்னு ஓரளவு இருக்குங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்க தனியாக பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஜாபுக்காக கோவையில் தங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் வந்து மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரம்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதிலே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், அப்படி இல்லைன்னா கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 18,500 சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருநெல்வேலியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணமாகி 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும், ஸோ இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க அப்பா அம்மா யாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு, ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு குணமான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்னு தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிவிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணான்னு கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ.